பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்துல என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளை அதிகாலை 6:21 மணி வரைக்கும் வளர்பிறை துவாதசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா வளர்பிறை திரையோதசி திதி துவங்குது. இன்னைக்கு இரவு 8:28 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறமா உத்திராட நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு காலையில 7:04 மணி வரைக்கும் பிரீத்தி நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா ஆயுஷ்மான் நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு மாலை 5:22 மணி வரைக்கும் பவகரணம் முடியுது. அதுக்கப்புறமா பாலவகரணம் துவங்குது. இன்னைக்கு இரவு 8:28 மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரையா தத்துவ சிந்தனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சாகணும். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, இனி என்ன நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையே நமக்கு ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்குதுங்க. எல்லா கேள்விக்கும் உடனே பதில் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்காமலேயே கொஞ்ச நாள் நம்மளோட பயணமா தொடரும். இன்னைக்கு நமக்கு புரியாத ஒரு சம்பவம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தான்னா அன்னைக்கு அது நடந்தது நல்லதுக்கு தான் போலன்னு நமக்கே புரியலாம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு ஏன் கிடைச்சது என்பது உடனே புரியாது. சில பதில்கள் சம்பவம் நடந்த உடனேயே கிடைக்காது. காலம் போன பிறகு தான் அதோட அர்த்தமே புரியும். அதனால நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலன்னா அதை பற்றி உட்கார்ந்து குழம்பிட்டு இருக்க வேணாம். சில நேரம் எனக்கு இப்ப புரியாது, ஆனா ஒரு நாள் புரியும்னு விட்டுட்டு அடுத்த செயலை பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. ஒரு பக்கத்தை படிக்கும் போதே அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதனால புத்தகத்தை மூடிட மாட்டோம் இல்லையா? அடுத்த பக்கம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தோட தானே தொடர்ந்து படிப்போம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு முழுசா நமக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கையோட அந்த நாளை வாழ ஆரம்பிக்கணும். இந்த எண்ணத்தோட இன்றைய உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் தேவை, எதுல நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசியா நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளா இருந்த சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வேலை விஷயத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால எந்த ஒரு வேலையையும் நம்பிக்கையோட செய்ய முடியும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு நல்ல அமைதி கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. சமீபத்துல உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம உங்களோட வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு போனாலே போதும். மனசு அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனைகளை நம்ம விட்டு விலகிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சின்ன விஷயத்துக்கு கூட உடனே பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. குறிப்பா வீட்லயோ வேலை செய்யற இடத்துலயோ யாராவது உங்களை சீன்ற மாதிரி பேசினாலும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு பதில் சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷம் அமைதி பெரிய பிரச்சனை வராம காப்பாத்தும். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வரலாம், அல்லது நீண்ட நாளா தாமதமா இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமா நகரலாம். முக்கியமா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தயங்காம விட்டுடாதீங்க. சரியான நேரத்துல எடுக்கிற ஒரு முடிவு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாளா இருக்கு. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் வரும். வேலை, தொழில், சொந்த முயற்சி எதுவா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த நாள் உங்களோட முயற்சிக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நாளா அமையுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் வரலாம். ஆனா சவால் வருதுன்னா அது தோல்வின்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட திறமையை நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இதை எடுத்துக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா கையாண்டீங்கன்னா இந்த சவாலையே உங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. குறிப்பா வேலை அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் கொண்டு வரக்கூடிய நாளா இருக்கு. குடும்பத்துல நல்ல செய்திகள் வரலாம். நண்பர்கள் மூலமா ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்கலாம். முக்கியமா நீண்ட நாட்களா மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் பெருசா யோசிக்காம கிடைக்கிற சந்தோஷத்தை சந்தோஷமாவே அனுபவிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. எதிர்பார்த்த பணம் மாறலாம் அல்லது வரவேண்டிய தொகை சம்பந்தமா ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். அதே நேரத்துல பணம் வருதுன்னு தேவையில்லாத செலவுகளை செய்யாம கொஞ்சம் திட்டமிட்டு நடந்துக்குங்க. வருமானத்தையும் சேமிப்பையும் சமநிலையில வச்சுக்கிட்டா தான் நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளா இருக்கு. வேலை காரணமாவோ குடும்ப விஷயமாவோ ஒரு பயணம் அமையலாம். அந்த பயணத்துல சின்ன சின்ன தாமதங்கள் வந்தாலும் அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையோ நல்ல தொடர்பையோ உருவாக்கக்கூடிய வாய்ப்பா கூட அமையலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய நாளா அமையுது. பெரிய பிரச்சனைன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா உடம்பு கொடுக்கிற சின்ன சின்ன அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாம பார்த்துக்கங்க. நேரத்துக்கு சாப்பிடுவது, போதுமான ஓய்வு எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் முக்கியம். உங்களோட உடம்ப நீங்க கவனிச்சுக்கிட்டா தான் நாள் நல்லபடியா இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய நாளா அமையுது. சமீபத்தில் உங்களை அதிகமாக யோசிக்க வைத்த சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எல்லாத்துக்கும் உடனே ஒரு பதில் தேடணும்னு அவசரப்படாதீங்க. சில விஷயங்கள் காலம் போக போக தானாவே சரியாயிடும். அதனால நம்பிக்கையோடவும் நிதானத்தோடவும் இந்த நாளை துவங்குங்க. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஆலய மகிமைங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நிறைவு செய்யலாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலங்க. அங்க ஜம்புகேஸ்வரர் சந்நிதியில சிவலிங்கத்தை சுத்தி எப்பவுமே நீர் இருப்பது அந்த ஆலயத்தோட ஒரு சிறப்பான விஷயம். இதுல நமக்கான ஒரு வாழ்க்கை பாடமும் அங்க அமைஞ்சிருக்குங்க. தண்ணீர் எப்படி எந்த பாத்திரத்துக்குள்ளார போனாலும் அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்குதோ அதோட வடிவத்தை, அதே மாதிரி நாமளும் நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை மாத்திக்க கத்துக்கணும். எல்லா நாளும் நம்ம நினைச்ச மாதிரியே இருக்காது. சில நாள் சந்தோஷம் இருக்கும், சில நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சில நாள் எதிர்பாராத மாற்றம் வரும். ஆனா அந்த சூழ்நிலையோட சேர்ந்து நம்ம மனசையும் உடைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையை நடத்தவே கஷ்டமாயிடும். அதனால தான்
ராசி பலன் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு மட்டும் சொல்றது இல்ல, எது வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு விழிப்புணர்வையும் விழிப்பு நிலையையும் கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு சில ராசிகளுக்கு ஆரோக்கியம் முக்கியமா இருக்கலாம், சில ராசிகளுக்கு பண விஷயம் சாதகமா இருக்கலாம், இன்னும் சில ராசிகளுக்கு சின்ன சவால்கள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நல்லது வந்தா நன்றியோட ஏத்துக்கங்க, சவால் வந்தா நிதானமா எதிர்கொள்ளுங்க. ஜம்புகேஸ்வரர் அருள் போல நம்ம மனசுக்குள்ளாரையும் அமைதி நிறையட்டும். நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து வரட்டும்னு இறைவன் அருளோடும் இந்த நல்ல எண்ணங்களோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். சரி, இந்த நல்ல சிந்தனையோட இன்றைய ராசி பலனை நிறைவு செய்யலாங்க. இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த சின்ன ஆலய மகிமை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.